அங்கெல்லாம் அந்த மாதிரி தெரியுறதோட அதான் கேட்டேன். கட்டாயி கட்டாயி வருதுடா. ராதே கிருஷ்ணா. அதாவது ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து 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 கண்ணு அவளுக்கு பெருசா பெற்றாங்க யசோதைக்கு. அப்படி ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். அதே போல பகவானுடைய கண்ணுல சூரியன் சந்திரன் ரெண்டுமே இருப்பான். தன்னுடைய பக்தாளுக்கு சந்திரனாவும் தன்னை விரோதிகளா இருக்கிற குதர்த்திகள் விரோதிகள் அவளுக்கு கண் அதே சமயத்துல சூரியனா இருக்குமாம். ரெண்டும் ஒரே சமயத்துல ரெண்டு கண்ணிலையும் ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரனா இருக்கும். பக்தாள் பாக்குற பொழுது பக்தாளுக்கு குளிர்ச்சி. அதே இன்னொரு கண்ணு அசுராளை பாக்குற பொழுது அசுராளுக்கு அது சூரியன் சுட்டரிக்கிறது போல இருக்கும் கண்ணு அப்படின்னு எல்லாத்திலயுமே சொல்லி இருக்கு. அது சத்தியமும். அப்புறம் மார்கழி மாசத்துல இன்னொரு ஏற்றம் என்ன அப்படின்னா, பீஷ்மர் சர்வல்பத்துல படுத்துட்டு இருக்கிற பொழுது அந்த கீதை அப்பதான் உபதேசமாகிறது. மார்கழி மாசத்துலதான் கீதை உபதேசமாகிறது. அதுலயும் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு 11வது அத்தியாயம் அது பீஷ்மருக்கு உபதேசமாகிறது. அதனால வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 11வது அத்தியாயம் பாராயணம் பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அன்னைக்கு திருப்பி திருப்பி அதையே பாராயணம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 11வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. அதுல பார்த்தோம்னா கிருஷ்ணன் தான் பகவான். அதே போல அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா உன்னை அப்ப பகவான்னா தரிசனம் கொடுக்கற எல்லாருக்கும். அப்போ துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றது, ஐயோ என்னுடைய கண்ணால நான் பார்க்க முடியலையே அப்படிங்கிறது திருதராஷ்டிரன். அதுக்கப்புறம் நான் அற்புதமான ஒரு கண்ணை கொடுக்கிறேன், அது மூலம் பாருன்னு பகவான் சொல்றான். அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா இப்படி நீ பகவானா இருந்துட்டு ஆனா அத்தனையும் ஒழிச்சு மறைச்சுட்டு எங்களுக்கு தெரியாம சாதாரண மனுஷனை போல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை வாடா கிருஷ்ணா போடா கிருஷ்ணான்னு எத்தனை எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். பகவான் தெரியாம நான் சகாவா வச்சுட்டு இத்தனையும் உன்னை சொல்லியிருக்கேன்னு என்னெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி சகட்டு மேனிக்கு நான் சகமா அப்படியே சாதாரணமா அவனோட பழகிருக்கேனே. இத்தனை பழக்கத்துக்கும் நீ பேசாம உன்னை பகவானே நீ கட்டிக்காம. ஆனா இந்த மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசிக்கு பீஷ்மருக்காக இதெல்லாம் காட்டி இன்னைக்கு புரியறது எனக்கு. அது வைகுண்ட ஏகாதசியில இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது அப்படின்னு அர்ஜுனன் அந்த 11வது அத்தியாயத்தில அர்ஜுன உவாச்சாது அர்ஜுனன் சொல்றான். அவனுக்கும் அப்பதான் பகவான்கிறதே தெரியுது. அது வரைக்கும் சகாவாத்தானே வச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணாங்கிறான். ஏன்னா நர நாராயண ரெண்டு பேருமா சேர்ந்து நர நாராயணன்னு சொல்றது. அந்த மாதிரி அந்த மார்கழி மாசத்துக்கு ஒவ்வொரு விதமும் ஏற்றம். 30 நாளும் பார்த்தா சரியா கரெக்டா அது எப்படி தை 1ஆம் தேதி காலை எழுந்தனோடனே வேர்க்கிற மாதிரி ஆயிடும், சூடு தெரியும். இன்னைக்கு என்ன இவாள்லாம் சயின்ஸ் கொண்டு எல்லாத்தையும் பண்ற. அன்னைக்கு எந்த சயின்ஸ் வச்சு இவாள்லாம் பண்ணினா? அந்த காலத்துல சயின்ஸ் இருந்ததுன்னா சயின்ஸ் எல்லாம் இல்லாம இருந்ததுதான் நல்லா இருந்தது. இன்னைக்கு சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ்
இத கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன், போன்லயே பேசலாம், போன்லயே உருவத்தை பார்க்கலாம், இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களா பண்ணிட்டு இருக்கா. இன்னும் என்னமோ இப்ப யாரோ சொன்னா இதோ ஒன்னும் கண்டுபிடிக்கிறது, இது ஏவுகணை ஏவறது அப்படின்னு. என்ன வேண்டி இருக்கிறதெல்லாம் அவசியமில்லாத விஷயங்கள். அதுல நல்லதை எடுத்துக்கத்தானே வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஆனா மனுஷன் யாரும் நல்லதை எடுத்துக்கிறது இல்லையே. பிரவுசிங் சென்டர் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஒரு புத்தகத்துல ஒருத்தர் கொண்டு காட்டினா, அது படிச்சாலே ரொம்ப என்னமோ சின்ன பசங்க எல்லாம் பிரவுசிங்ல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப அந்த புத்தகத்துல ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னு கேட்டாக்க இங்க பிரவுசிங் சென்டர்ல அவளே பணத்துக்காக வேண்டி 1000 ரூபாய் கொடுத்தா 2 பேரையும் ஒரு மணி நேரம் உள்ளுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் புத்தகத்துல எழுதியிருக்கு. இந்த காசு ஏன் இதெல்லாம் இல்லாம அந்த காலத்துல எல்லாம் அவாவா உயிர் வாழலையா? வாழ்ந்தாளே. இது இருந்தாத்தான் வாழ்க்கை அப்படிங்கறது இல்லையே. வாழ்க்கை அப்படின்னு சொன்னோமானால் பசிக்கு சாப்பாடு, தூக்கம், மனசுல எல்லா வயசுலயும் சந்தோஷம். பகவானோட இருக்கேன், என் பகவான் என்னோட இருக்கான், என் பகவான் என்னோட இருக்கான். நீ சொல்லுவியா எங்க குருஜி அம்மா, எங்க குருஜி அம்மா, எங்க பெரியம்மான்னு அந்த மாமி அன்னைக்கு அது சொன்ன. ராதே கிருஷ்ணா. அந்த மாதிரி என் பகவான் என்னோட இருக்கான், என் பகவான் என்னோட இருக்கான், அந்த ஆனந்தம் அதுல அப்படியே திளைச்சு, அந்த ஆனந்தத்துல திளைச்சு அத அவ கொடுத்துட்டு இருந்தாளே. இப்ப இவ எவ்வளவு கண்டுபிடிச்சும் மனசுல திருப்தி இல்லையே. போருங்கிறதோ திருப்தியோ இல்லாம தானே எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அந்த பக்தி அப்படிங்கறது இருந்தா தான் அந்த திருப்தி அப்படிங்கறது இருக்கும். அந்த மாதிரி மார்கழி மாசத்துல 30 பாசுரங்கள் இருக்கிறதோட இந்த மாதிரி ஏற்றங்களும் இருக்கு. அதனாலதான் கோவில் எல்லாம் வைகுண்ட அந்த சொர்க்கவாசல் திறக்கிறது அப்படிங்கிற. அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னா அதுக்கே நிறைய அர்த்தங்கள் உண்டு. நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு, உடம்பு சந்தோஷமா இருக்கு. கோவில் அப்படிங்கறதே ஒரு மனுஷாளுடைய உடல் அமைப்பு தான். மன கொண்டு வந்து அந்த துவஜஸ்தம்பம் அப்படிங்கிற இடத்துல செத்த நாளி நின்னு சேவிச்சுட்டு அப்புறம் உள்ள போங்கோன்னு கோவில்ல ஒரு சம்பிரதாயம் சொல்லுவா. அது என்னன்னா மனச கொண்டு வந்து புத்தி எண்ணங்கள் எல்லாத்தையும் அடக்கி செத்த நாளி வச்சுட்டு அப்புறம் பகவான்கிட்ட வாங்கோ. ஆனா பகவான்கிட்ட வந்தாலே போரும், அவனே இதெல்லாத்தையும் சரியா கொடுத்துருவான். நாம ஜபத்துக்கு அவ்வளவு ஏற்றம் உண்டாச்சே. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஏன்னா மனச அடக்கிறது அப்படிங்கறதுதான் மனுஷாலால முடியாது. 80 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, யாருக்கும் மனச அடங்குறது இல்ல. வயசாச்சு எனக்கு என்ன, வயசாச்சு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிப்பாளே தவிர வயசாகியும் மனச அடங்கல. ரோட்ல போனா திரும்பி பார்க்கறதுல இருந்து எத்தனை விஷயங்கள். அந்த மனசும் அடங்குற ஒரு இடம் எங்க அப்படின்னா பகவான் இடத்துல பக்தி பண்ற பொழுது, நாமஜபம் பண்ற பொழுது கண்டிப்பா அடங்கித்தான் நிற்கும். அது அந்த நாடியோட போயிடக்கூடாது, சகஜமா எப்பவுமே இருக்கணும். அந்த மாதிரி சகஜமா பகவான் இடத்துல மனசு லயப்படுறதுக்குத்தான் சகஜ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யோகத்துல இந்த வார்த்தை சொல்லுவா. நமக்கு சமாதிங்கிறதுலே சந்தோஷம். அப்படியே எப்ப பாரு தியானம். ராதே கிருஷ்ணா. அந்த தியானம் இருக்கணுமானா நாம ஜபம் பண்ணணும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அப்படியே அர்ஜுனன் பகவான தெரிஞ்சுக்கிண்டு அந்த கீதையில 11வது அத்தியாயம் ரொம்ப வசதியானது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டியது. ஆனா பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்றமே தவிர எல்லா நாள்களும் நாம ஜபந்தான். எல்லாத்த காட்டிலும் வசதி என்னன்னா நாம ஜபம் தான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ நாஸ்தியவ கத்திரன்யசா. வேற எதுவுமே கதி கிடையாதுன்னு விடுறா. அது சத்தியம்.
நம்மளும் அனுபவத்துல அதெல்லாம் சொல்லிட்டு வரோம், தெரிஞ்சுட்டு வரோம். அது சத்தியம். அதனால நாம ஜபம் தான் எங்க போனாலும் கடைசியில வந்து நிக்கிற இடம் நாம ஜபத்துலதான் வந்து நிற்கும். 18 அத்தியாயத்துல கீதையில பகவான் சொல்லிட்டு கடைசியில சொல்றது, அர்ஜுனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, உனக்கு எது உச்சிதமோ அது பிரகாரம் நீ எல்லாத்தையும் பண்ண. பகவான் எல்லா வழியும் காட்டி கொடுப்பான். நமக்கு வேண்டிய வழியை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுவும் இப்படி ஒரு வழி, அதுவும் இப்படி ஒரு வழி, அது பகவானோடது. ஏன்னா மனுஷா என்னைக்கு எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த திடம் இருக்கிறவா பகவானுடைய வார்த்தையை அப்படியே புடிச்சுருவா. திடம் இல்லாத மனுஷாளுக்கு அப்படிங்கிற பொழுது அவாவா மனோதர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நான் கூட தான் பக்தி பண்றேன் அப்படின்பா சொல்லுது. அடே அம்மா வைகுண்டா ஏகாதசிக்கு நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்பா சொல்ல மனுஷா. ஒரு வேடிக்கையான விஷயங்கள். மனசு அடங்குறது இல்லையே. மனசுன்னா அடங்கணும் முதல்ல. அந்த மனச அடக்கிற அங்குசம், ஏன்னா யானையை அடக்கிறதுக்கு அங்குசம்னு ஒரு ஆயுதம் உண்டு. அந்த அங்குசம் போல இருக்கிறது நாம ஜபம். அப்படி இருந்தா மனுஷா எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம். ராதே கிருஷ்ணா.